அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை பொழுதிலே ராகம் மீடியா யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் ஒரு பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைந்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரமுடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய கைகளில் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 18:21 26 வரை உள்ள வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 18:21 26 வரை. கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையுள்ளவனாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபாடுள்ளவராகவும் தோன்றுவீர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை பொழுதிலே கூட கிருபையாய் கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். புதிய கிருபைகளை, புதிய பலத்தை, புதிய சந்தோஷத்தை, புதிய சமாதானத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, சண்டை இரவு முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர். இந்த நாளின் காலை பொழுதை நாங்கள் கிருபையாய் காண உதவி செய்தீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நீர் நிறைத்தள்ளும். தேவைகளை சந்தியும், எங்களோடு உடன் வாரும். நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். நீர் இல்லாத ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். நீர் கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.